ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் செக்குடு அல்லது கிரைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மல் செக்குடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் செக்குடு போட்டுக்கோங்க. நீங்கள் கிளாஸில் சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் பென்சிலில் அப்படி இல்லைன்னா மெஹந்தியில் பாக்ஸ் அழகாக நீட்டாக போட்டு அதில் நீங்கள் மெஹந்தி ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஈவனாக வர்ற மாதிரி செக்குடு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி வைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ தான் கிளாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னும்போது இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் லைனில் இருந்து டாட்ஸ் எப்படி வைக்கணும், லைன்ஸ் எப்படி போடணும், தின் லைன் திக் லைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இது போல் மைண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நார்மல் செக்குடாச்சா. இப்போ செகண்ட் ஒரு ஃபஸ்ட்டு இது செகண்டு. இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிட்ட ஒட்டின மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போல் ஒட்டின மாதிரி 2 லைன்ஸ் போட்டுட்டிங்களா? இப்போது இங்கேருந்து அதே போல் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா?
ஓகேவா? இது போல் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. ஓகேவா? இது போல் இந்த 4 பிளேஸ்லேயுமே டாட் வச்சுக்கோங்க. இந்த 4 பிளேஸ்லேயும் டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது போல் 4 டைரக்ஷன்லையுமே டாட் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ரைட் ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த ப்ரைட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகேவா? இப்போது தேர்டு வந்து மைல்டாக லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப மைல்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு அகைன் போட்டுட்டு இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே குட்டி டாட் வச்சு லைன் கொண்டு போயிட்டு அகைன் டாட் வச்சு லைன் கொண்டு போங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டாட் வைக்கிறோம் இல்லையா, இந்த டாட்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக லைன் மாதிரி போகணும். போயிட்டு அகைன் இந்த சென்டரில் வந்து ஒரு டாட்டு, அகைன் அங்கேருந்து கண்டினியூஸாக லைன் போயிட்டு அகைன் இந்த சென்டரில் ஒரு டாட். ஓகேவா? அகைன் இங்கே ஒரு டாட். இந்த மாதிரி இந்த செக்குடு பண்ணணும். சேம் அகைன் பாருங்கள், லைன் மாதிரி போட்டுட்டு இங்கே டாட் வச்சு அதுலேருந்து கண்டினியூஸாக இங்கே வந்து அகெயின் இங்கே சென்டரில் ஒரு டாட், இங்கே லைன் வந்து அகெயின் இங்கே டாட். ஓகேவா? லைன் போட்டு டாட் வச்சு அகெயின் லைனு டாட். இந்த போல் கண்டினியூஸாக பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா டவுட் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் குரூப்பில். நீங்கள் ஜஸ்ட் மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது போல் டாட் வச்சு லைன் போட்டு அகைன் லைன் டாட் லைன் டாட் அகைன் லைன் போடுங்க, டாட் வைங்க. ஓகேவா? இப்போது இது எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டு லைன் போட்டு டாட் வச்சு லைன் போடுங்க.
ஓகேவா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு டிசைன் வரும், ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஒரு டிசைன் வரும். சென்டரில் டாட் வைக்கணும். டாட் வச்சுட்டு அதுலேருந்து கண்டினியூஸாக லைன் போயிட்டு அகைன் இங்கே டாட். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஃபோர்த் வந்து அகைன் இந்த 2 லைன் போட்டுக்கோங்க. கிட்ட 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 லைன் 2 லைன் கிட்ட போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இதை போல்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், நீட்டாக வரும். இப்போது இந்த 2 லைன் போட்டாலே அந்த லைன் ஃபுல்லாக போல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு கோனை அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து இந்த சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு லைன் போடுங்க. ஓகேவா?
ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வரும். ஸோ இந்த டிசைனுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த செக்குடு பூரா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிரைட்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு தனி லுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு 5th வந்து நான் ஆல்ரெடி லைன் வந்து மைல்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு லைனு டாட் இங்கே போட்டோம் பார்த்தீங்களா? இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? சேம் இதே மாதிரியே போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வைன் மாதிரி வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு டாட் பெருசாக வச்சுக்கோங்க. வச்சு இந்த பக்கம் இப்படி லைட்டாக இழுத்து விடுங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த பக்கம் லைட்டாக இழுத்து பாருங்கள். அதுவுமே பார்க்க வைன் ஷேப்பில் அழகாக வரும். ஓகேவா? நீங்கள் இந்த வைன் போடும்போது கொஞ்சம் செக்குடு பெருசாக போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பெருசாக போடுங்க. நான் வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அகைன் போல் இழுத்து விடுங்க. டாட் போட்டு இப்படி உங்களுக்கு நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? லைன் போட்டு ஜஸ்ட்டு டாட் வைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது டாட் வச்சுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் கோணம் அழுத்தி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு வைன் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட் சென்டரில் வச்சுட்டு அகெயின் இந்த பக்கமும் லைட்டாக கோணம் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகெயின் காட்டுறேன் பாருங்கள். டாட் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பக்கம் கோணம் லைட்டாக, அகெயின் இந்த பக்கம் கோணம் லைட்டாக பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இந்த பக்கம் இப்படி இழுத்து விடுங்க. விட்டுட்டு இப்போ மைல்டாக இந்த 4 பக்கமும் ஒரு கோடு லைன் போட்டுக்கோங்க. குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அகைன் பாருங்கள். இந்த மைல்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. செக்குடில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இது இல்லாமல் வேறு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் அதுவுமே குரூப்பில் போட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஒரு டைப் பார்த்துருக்கோமா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து
இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிட்ட கிட்ட லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் அகைன் சொல்கிறேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் செக்குடு போட்டு காட்டுறேன். நீங்கள் பண்ணும்போது குட்டியாக அழகாக பண்ணுங்கள். அதுபோல் நான் அவசரத்தில் பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் இப்படி வருது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது வீடியோக்காக நான் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறதுனால எனக்கு இப்படி வருது. ஓகேவா? இது போல் லைன்ஸாக போல்ட் பண்ணிக்கோங்க. இது போல் லைன் ஃபுல்லாக போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ மைல்டான செக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? செக் போட்டு இங்கே டாட். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? மைல்டான ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே செக்குடு டாட் வச்சுக்கோங்க. சாரி, டாட். ஓகேவா? இது போல் லைன்ஸ் போட்டு டாட் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 7 வந்து ஜிக்ஸாக் லைன், அது போட்டு செக்குடு போடுங்க. ஜிக்ஸாக் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள். இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி செக்குடு போடுங்க. நீங்கள் இந்த செக்குடு டிசைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ரைடல் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? அதனால் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா ஓகேவா இந்த செக்குடும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டு அகெயின் போடுங்க. இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக போல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா இந்த ஃபுல்லாக போல்டு பண்ணிக்கோங்க. இது போல் போல்டு பண்ணிவிட்டு இப்போது கவனமாக பாருங்கள். இப்போது இந்த இடத்துல அதாவது இந்த ஓரமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுபோல் இதில் இந்த ஓரமாக லைன், அதுபோல் இங்கே இந்த சைடாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே சைடாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது ஸ்வஸ்டிக் சின்னம் போல் வரும். ஸ்வஸ்டிக் சின்னம் போல் இருக்கும். இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஓகேவா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா ஒரு ஸ்வஸ்டிக் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 8 வெரைட்டிஸ் ஆஃப் செக்குடு பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.